நினைச்சு பார்க்கவே இல்ல. And guys, you know what? This is the very first time நம்ம தமிழ் சினிமாவோட ப்ரமோஷன்ஸ் நம்ம சவுதில அதுவும் ரியாத்ல நடக்குது. Yes, so ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா முதல் முறையாக இந்த ஹிஸ்டரி ஆஃப் சவுதி அரேபியா ரியாத்ல அதுவும் ஒரு மூவி ப்ரமோஷன், அதுவும் யாரோட ப்ரமோஷன்? எஸ், ட்ரெய்லர் பார்த்தோம். அவருடைய லுக்ஸ் அண்ட் நம்ம தமிழ் சினிமாவை இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அளவுல ஒரு பிரம்மாண்டமான படைப்பு நம்ம சிவா சார் கொடுத்திருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபேண்டாஸ்டிக்கான ப்ரொடியூசர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டுடியோ கிரீன் KE ஞானவேல் அவர்கள் அவங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ்ல சிவா சாரோடைய டிரெக்ஷன்ல நம்ம ரோலெக்ஸ் சார் நடிச்ச இப்ப கங்குவாவா களமிறங்கி இருக்கிற கங்குவா திரைப்படம் இன்னும் 3 நாட்களில் நவம்பர் 14 அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆக போகுது. 10,000க்கும் அதிகமான ஸ்கிரீன்ஸ்ல 5 டிஃபரண்ட் லாங்குவேஜஸ்ல நம்ம தமிழ் சினிமா 5 மொழிகள்ல வந்து நம்ம பார்க்க போறோம், கேட்க போறோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து உற்சாகப்படுத்திடலாமா? Let's have a look at the trailer. கங்காட்டு புலிக்கூட்டம் ஒன்னா உருவிச்சுனா, அடிவான இடி தர இறங்குச்சுன்னா ஒரே ஒரு காரணம் தான், கங்கா. எதிர்கொள்வோம், எதிர்கொள்வோம். Civilization நடக்கலாம், சிறகடிச்சு பறக்கலாம், நடுக்கி விழுந்த இடத்தை கூட அந்த புதைகள் எடுக்கலாம். ஆஹா, நான் வந்து இவரை இன்ட்ரோ பண்ணி கூட்டிட்டு வரலாம்னு நினைச்சேன். நம்ம ரியாத் பசங்களே அவங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க.
Thank you, lovely girls. Thank you so much for this wonderful performance. Thank you. Thank you, everyone. Thank you, lovely girls. Thank you. You can go back. Thank you so much. Thank you. So please do stay on the stage. அதாவது இவர ரோலெக்ஸ்னு கூப்பிடுறதா, சிங்கம்னு கூப்பிடுறதா, இல்ல இப்ப லேட்டஸ்டா கங்குவானே கூப்பிடலாமா? எல்லாருமா சேர்ந்து அவரை ஒரு வாட்டி கங்குவா. We welcome you both, sir. Ada sir. So cute, so lovely, and once again welcome. So எப்படி இருக்கீங்க சார்? நம்ம ரியாத் மக்கள் கிட்ட ஒரு சில வார்த்தைகள். ரியாத் எப்படி இருக்கீங்க? My love, my respects. Assalamu alaikum to all of you. Wishing you all happiness. This means a lot for all of us, Team Kanguva and both of us. இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்கீங்க, more than 3 hours, and this is our first visit to Riyadh and to Saudi. This is going to be a memorable one for all of us. Thank you so much. It means everything to us, means the world to us, to all the lovely ladies here, to all the children here, to all the families gathered here. ரொம்ப நன்றி இங்க வந்ததுக்கு. இன்னும் நிறைய பேசுவோம். I'll just pass the mic on to my dear brother. हाँ भाई, कैसे सब? How's everyone doing? कितनी खुशी मिल रही है आज. I'm so happy कि आज today I'm here with all of you all and so many. Sir, also say this, sir. Lifetime settlement ra to them, sir. Lifetime settlement ra. Thank you so much. And sir, இப்போ உங்க முன்னாடி நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம். எனக்கு இருக்கிற क्वेश्चन இல்ல, மக்களுக்கு இருக்கிற क्वेश्चन. ட்ரெய்லர்ல சர்ப்ரைஸ் 14th அன்னைக்கு வந்து உலகம் பூரா ரிலீஸ் ஆகுது. குறிப்பா நான் இதோட வந்து ஆல்மோஸ்ட் எங்களோட 2 வருஷத்தோட ஜேர்னி முடிய போகுது. இது வந்து லாஸ்ட் ப்ரொமோஷனல் ஈவெண்டா இருக்கும். அதுவும் ரியாத்ல வந்து எல்லா மொழி பேசுற மக்கள் கூடயும், தமிழ் மக்கள் கூட, மலையாளிஸ் கூட, தெலுங்கு பேசுற மக்கள், எல்லா மொழிகளும் பேசுறவங்க கூட சேர்ந்து இன்னைக்கு ஒரு நைட்டை அழகா அவங்க கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்றது வந்து எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. Kanguva is a film which is very, very special to our hearts. Little more than 2 years we have spent. Director Shiva and the entire team has given a lot of love for this film. உங்களை வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டு போவோம், 1000 years back. And மற்ற படங்களுக்கெல்லாம் வந்து அவ்வளவு அன்பு கொடுத்துருக்கீங்களோ, ஊரை விட்டு நாட்டை விட்டு வந்துட்டும் கூட தியேட்டருக்கு வந்து படங்களை பார்த்து உங்களோட அன்பை கொடுத்துருக்கீங்களோ, be it films like ஜெய்பீன், சூரரை போற்று and no what not. இப்போ வந்து ரோலெக்ஸ் சொன்னாலே வந்து அவ்வளவு சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ நாங்க பண்ற ஒரு முயற்சிக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆஃப்டர் 27 years வாட் கேன் வி டூ அப்படின்னு போகும்போது ஒரு லார்ஜ் ஃபார்மேட் ஃபிலிம் கொடுக்கணும், ஒரு பிக் எபிக் ஃபிலிம் கொடுக்கணும். இட் ஷுட் பி 3D ஃபிலிம். மை டியர் குட்டிச்சாத்தனுக்கு அப்புறமா என்னோட படம் 3Dல வருதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஐ திங்க் இட் வில் பி a lovely experience watching it in theater. கங்குவால நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. அவங்க கேட்ட கேள்விக்கு என்னால இப்போ உடனே பதில் சொல்ல முடியாது. தியேட்டர்ல நீங்க பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட் வில் பி எல்லாருக்குமே இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது. லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் we need all your love and blessings. கண்டிப்பா சார். அதாவது உங்களுடைய ஃபேன்ஸ், அதாவது சென்னையில மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஃபேன்ஸ், உங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய ஃபேன்ஸ் வந்து இங்க இருக்காங்க. சோ கங்குவாவை ஒன் லைன்ல டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி எங்களுக்காக சார்? கங்குவா நம்மளோட ஆன்செஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்க, ஒரு ப்ரீ சிவிலைசேஷன்ல வந்து நம்ம மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ற ஒரு படம் இது. We go back few hundred years or 1000 years back we go and there are 4-5 clans. அதுல நீர், நெருப்பு, ஆகாயம், ரத்தம், அது எல்லாத்தையுமே வழிபடுற வேற ஐலண்ட்ஸ் சேர்ந்த மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற கான்ஃபிளிக்ட், அவங்களுக்குள்ள இருக்கிற சின்ன கருத்து வேறுபட ஆரம்பிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கறதா. And there's also a foreign invasion
கங்குவாங்கிற கேரக்டர்ல வந்து he has to face a battle outside but also there is a war within. அவங்க ரெண்டு எமோஷன் முக்கியமா இந்த படத்துல பாப்பீங்க. ஒன்னு வந்து forgiveness as கங்குவா. I see you all as warriors here. குறிப்பா definitely the men but more the women. I see all the women as warriors here. To all your time, to all your sacrifices, for everything you're giving for the family and staying strong and staying tall for the family. எல்லாருமே வேற வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, but whatever time and whatever you're investing, all your hard work is for your siblings, for your family and for the next generation to come. Riyadh வந்து the land of hope, the land of destiny அப்படி சொல்லிருக்காங்க. இங்க I see you all as Kangwa, as warriors for life, for your family. கொடுத்த வாக்குக்காக ஒரு உங்க குடும்பத்துக்காக உங்க கிளான்காக the way you're all working hard and giving all your love. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் இங்க வந்து உங்க கூட நேரம் ஸ்பெண்ட் பண்றது நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா பார்க்கிறேன். And இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி வைதேகி டான்ஸ் டீம், all the kids, they did wonderful dance performance here and a very very warm welcome from all the children here. And இந்த வெதர்லாம் பார்க்காம ஒரு 3 hours for you all to come here and give the love. இது ஒரு முதல் ஈவென்ட் மாதிரியே இல்ல, ஏற்கனவே இது மாதிரி நிறைய நடந்த மாதிரி இருக்கு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. so organized and ஒரு மண்டே ஈவினிங் எல்லா ஒர்க் எல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக இந்த நேரம் ஒதுக்குற உங்க ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. all we wish and hope is Kangwa will satisfy all your expectations on the 14th. Please do come. Need all your love and blessings. கண்டிப்பா. And sir, you know what? You are the first film star to come to Saudi. நம்ம மக்களுக்காக. Yeah, both of you. தமிழ் அவர் ஹிந்தி, இப்ப தமிழ். And அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின் சார். ப்ராமிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஒரு ஆண் இந்த ப்ராமிஸை கடைசி வரைக்கும் கடைபிடிக்கணும் அப்படின்னா அது என்ன விஷயத்துக்காக இருக்கணும் சார்? To relationships, அவங்களோட ரத்த சொந்த பந்தங்களுக்கு வந்து அவர் கொடுக்கிற வாக்கு வந்து எப்பவுமே இருக்கணும். லைஃப் keep going on, like life goes on, career வரும் போகும், எந்த காம்ப்ரமைஸ் இருக்க வேண்டாம். ப்ராமிஸ்னா ஒரு நாக்கு ஒரு சொல் இல்லையா, அது என்னைக்குமே மாறவே கூடாது. நம்ம என்ன கொடுக்குறோமோ I think we all have to stand for it. Thank you so much. So ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி November 14th அன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா is with you all. Definitely sir. So உங்க ரெண்டு பேரையும் ஹானர் பண்றதுக்காக ஒரு சில ஆட்களை இப்ப மேடையில கூப்பிட போறோம். Let me Thank you so much. We love you, we love you, we love you. और क्या कहूँ मैं, दिल से प्यार सबके लिए. Okay, thank you so much and we would like to honor you. So I would like to call Ansari, Madhar and team. There's one extra song which you all have not still heard. Madan Karke எழுதிருக்காரு. And விவேகாவோட மன்னிப்பு பாட்டு எவ்வளவு பேருக்கு பிடிச்சது? Yeah. So there's lot more small sweet surprises in the film. Fantastic sir. அதாவது அவ்வளோ ட்ராக்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ சூப்பரான பாடல் வந்திருக்கு.